நெக்ஸ்ட் டே ஸ்கூல்னாவே குட்டீஸுங்களுக்கு சரியாக தூக்கம் கூட வராது. எப்போவுமே அப்படி தான். இந்த வருஷம் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் புதுசாக வாங்கியிருந்தோம். ஏற்கனவே பழசு தான் வந்து போன வருஷம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே. அதனால் இந்த வருஷம் எல்லாமே புதுசாக வாங்கி தந்துடலாம் சொல்லிட்டு எல்லாமே புதுசு தான் வாங்கியிருந்தோம். டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த வருஷம் இப்படி தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததா, நல்லா ஏர் டைட்டாக, நல்லா கனமாக இருந்தது. சைடெலாம் வந்து கிழிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து முன்னாடி நாளே எடுத்து கழுவி நல்லா காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு காலி ஆயிடுச்சு. 2-3 நாளாக வந்து அப்படியே பேக்கெட்டோடு ஓப்பன் பண்ணி அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஜாரை வந்து கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு இன்றைக்கி வந்து உப்பு மாற்றியாச்சு. இப்போ தான் திருப்தியாக இருந்தது. நைட்டுக்கு வந்து ஓட்ஸ் ஆம்லேட் தான் செஞ்சிருந்தேன். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்குமா. நான் கோஸு, வெங்காயம், அந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் மட்டும் தட்டி போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். இவனை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும், நானும் ஹஸ்பண்டாக இருந்தால் உள்ளே வரவே மாட்டான். நாங்கள் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் போதும் குழந்தைங்களோட இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து விளையாடும். டிவி பார்த்துட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பராக பாருங்கள். என் பொண்ணு வீடியோ எடுத்து